வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் கிராஃப் பற்றி 10th மேத்ஸில் பார்க்க இருக்கோம். அதில் வந்து டைரக்ட் வேரியேஷன் பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸில் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைரக்ட் வேரியேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு டால் வாங்குறதா வச்சுக்குவோம். அதோட ப்ரைஸ் வந்து 100 rupees அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 டாலுக்கு வந்து எவ்வளோ கொடுப்போம்? 200 rupees கொடுப்போம். 3 டால்ஸ்க்கு 300 rupees நம்ம கொடுப்போம். இப்போ இதை நான் ஒரு டேப்லெட் காலமாக அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸை வந்து நம்பர் ஆஃப் டாலாகவும் ஒய்யை வந்து காஸ்ட் ஆஃப் டாலாகவும் வச்சுருக்கிறோம். ஒரு டால் வாங்கும்போது அது 100 rupees, 2 வாங்கும்போது 200 rupees, 3னா 300 rupees, 4னா 400 rupees. இப்போ இங்கே டாலோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு காஸ்ட்டும் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், when one variable is increased then the other variable also increases. It is called direct variation. அதாவது இங்கே எக்ஸு என்ன கொடுத்துருந்தாலும் சரி, எக்ஸோட வேல்யூ எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வேரியேஷனை நம்ம டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது இந்த டைரக்ட் வேரியேஷனை பயன்படுத்தி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 3.47. வர்ஷிகா ட்ரா 6 circles with different sizes. வர்ஷிகா வந்து ஒரு 6 சர்க்கிள் வந்து டிஃப்ரெண்ட் டயாமீட்டரில் அவள் வந்து வரைய போகிறாள். ட்ரா எ கிராஃப் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டயாமீட்டர் அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஈச் சர்க்கிள் ஆஸ் ஷோன் இன் த டேபிள். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. அதோட சர்க்கம்ஃபரன்சஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஃப் வரைய போகிறோம். அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். யூஸ் இட் டு ஃபைண்ட் த circumference of a circle when its diameter is 6 cm. அப்புறம் அந்த கிராஃபை பயன்படுத்தி டயாமீட்டர் 6 இருந்துச்சுன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இப்போ இந்த ஸ்பெஷல் கிராஃபில் வந்து நம்ம ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா டேபிள். அதாவது நிறைய ப்ராப்ளத்தில் டேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க, சில ப்ராப்ளத்தில் டேபிள் நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா வேரியேஷன். வேரியேஷன்னா அது டைரக்ட் வேரியேஷனா அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஈக்குவேஷன் வந்து ரெண்டுக்கும் தனித்தனியாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை எழுதணும். அடுத்தது பாயிண்ட்ஸ் எழுதணும். லாஸ்ட்டு வந்து சொல்யூஷன். ஸோ இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் டேபிள் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள். டயாமீட்டர் 1, 2, 3, 4, 5. அதோட கரஸ்பாண்டிங் சர்க்கம்ஃபரன்சஸும் 3.1, 6.2, 9.3, 12.4 அண்ட் 15.5ன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் எழுதிட்டோம். ரெண்டாவதாக வந்து என்ன எழுதணும்? வேரியேஷன் எழுதணும். இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகிட்டு தான் வந்திருக்குது? இன்க்ரீஸாக தான் இருக்குது. அப்போ இது என்ன வேரியேஷனாக இருக்கும்? டைரக்ட் வேரியேஷனாக தான் இருக்கும். இப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா y = kx. k is a constant proportionality. இங்கே நம்ம இந்த கேயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கே அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் வந்து எப்படி வந்துடும்? y/x அப்படின்னு வந்துடும். ஸோ k = y/x. இந்த எக்ஸை இந்த பக்கம் நம்ம கொண்டு வரும்போது y/x அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே y இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3.1. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 3.1/1 அப்படி ஒவ்வொன்றும் எழுதும்போது 6.2/2, 9.3/3, 12.4/4, 15.5/5. கொஞ்சம் இதை எழுதும்போது கவனமாக எழுதணும்னா நம்ம எப்படி எழுதணும்னா y/x. நம்ம கொஞ்சம் அவசரத்தில் என்ன எழுதிடுவோம் அப்படின்னாக்கா x/y வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம்னா எழுதிடுவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 3.1 தான் வரும். இதை வச்சு 1 டிவைட் பண்ணாலும் 3.1 தான். 2 வச்சு 6.2 டிவைட் பண்ணாலும் 3.1 தான். இதே இது 15.5 5ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு 3.1 தான் வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே y என்ன கிடைக்கிது பாருங்கள். y = கேயோட வேல்யூ வந்து 3.1. அப்போ கேக்கு பதிலாக 3.1 இங்கே போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸையும் போட்டுட்டோம். அடுத்தது 4வது ஸ்டெப் வந்து என்னது? பாயிண்ட்ஸ் ரொம்ப எளிமை தான். அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்தக்கூடிய பாயிண்ட்ஸை அப்படியே எழுதிட வேண்டியதான். இது எக்ஸு, இது ஒய். அப்போது நம்ம எப்படி எழுதணும் பாருங்கள். 1, 3.1, 2, 6.2, 3, 9.3, 4, 12.4, 5, 15.5 அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. 5வது ஸ்டெப் வந்து சொல்யூஷன். நார்மலாக கிராஃப் வரைஞ்சிட்டு தான் நம்ம வந்து எழுதணும். ஆனால் நம்ம இங்கே ஃபஸ்ட்டே எழுதிட்டோம்.
6 இருந்துச்சு அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 18.6 சென்டிமீட்டராக தான் நம்ம இருக்கும். இப்போ நம்ம கிராஃப் எப்படி வரையலாம்? இந்த கிராஃபை பார்க்குறீங்க. இதில் இந்த லெஃப்ட் சைடில் ஓரமாக வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸு, இந்த பக்கம் வந்து ஒய் ஆக்சிஸு. அதில் ஒவ்வொரு அந்த பெரிய கோட்லேயும் 1 2 3 4 5 அப்படியே போடுங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 2 3 4 5 அப் டு ஒரு 20 வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த சைடு வந்து கீழே எக்ஸ் ஆக்சிஸை வந்து டயாமீட்டர்னும் ஒய் ஆக்சிஸை சர்க்கம்ஃபரன்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம். இப்போ டேப்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 1 2 3 4 5 இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து என்னது, எக்ஸில் 1ல் ஒய்யில் 3.15 நம்ம நோட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது 2ல் 6.2, அதுக்கு அடுத்தது 3ல் வந்து 9.3, அதுக்கப்புறமேல்ட்டு 4ல் வந்து 12.4, அதுக்கப்புறமேல்ட்டு 5ல் 15.5 எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாக ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர். டயாமீட்டர் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்கள் டயாமீட்டர் 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல ஸ்கேலை வச்சு நேராக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதுதான், ஒரு கோடு நேராக போய் ஏற்கனவே வரைஞ்ச அந்த கோட்டை கட் பண்ணுற தூரம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு ஸ்கேல் அப்படியே திருப்பி வச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி வச்சு அதை நேராக மறுபடியும் ஒரு கோடு போடணும். இந்த பாருங்கள், இதே மாதிரி இது ரெண்டும் கட் ஆகிற மாதிரி நம்ம போடணும். போடும்போது அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், 18.6ல் போய் ஜாயிண்ட் ஆகிருக்குது. அப்போது இங்கே நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு, 18.6. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மெயினான விஷயம் ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூனிட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து 1லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொன்றா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.